உங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நல்லா பூசணிக்காய் விளக்கா போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி அப்படி சொல்ல நாங்கள் வந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்கக்கூடிய தென்னக காசி காலபைரவர் ஆலயம். இது காலபைரவருக்கான உலகத்திலேயே 2வது ஆலயமாக சொல்லப்படுது. இந்த கோவில் 1200 வருட பழமையான இந்த கோவிலில் முக்கிய வழிபாடே பார்த்தீங்கன்னா காலபைரவரை இந்த ராசிக்காரங்க இந்த பார்ட்டை பார்த்து தான் கும்பிடணும் அப்படின்னு. ஏன்னா காலபைரவரோட உடம்பு ஃபுல்லாகவே இந்த ராசி இந்த ராசிக்காரர்கள் இங்கே பார்த்து கும்பிடணும்னு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றியுமே கடைகள், அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம் அப்படி ஏற்றுறது தான் வழிபாடாக இருக்குது. இங்கே அஷ்டமி, நவமி இந்த காலங்களில் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். அந்த டைம்லலாம் சாமி பார்க்க ஒரு நாள் ஆனாலும் ஆகும். நான் வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா யாக குண்டங்கள் வளர்த்தி ஜெயந்தின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்பவும் பயங்கரமாக இருந்தது. அது இல்லாமல் இப்படி ஒரு பூசையை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் பார்த்த உடனே இதை நான் உங்களுக்காக பதிவிடுறேன். இந்த கோவிலில் சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா காலபைரவர், அதாவது சிவனின் அம்சமாக தெரிஞ்சக்கூடிய காலபைரவருக்கு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சக்கரங்களும் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு இந்த பைரவர், இந்த ராசிக்கு இந்த வழிபாடு அப்படின்னு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காசி பைரவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி சிறப்பம்சம் இந்த பைரவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனாலையும் இங்கே கார் பார்க்கிங்கோ பைக் பார்க்கிங்கோ பணம் வாங்குறதுக்கு இல்லை. இந்த கோவிலை சுற்றியும் நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தில் நம்ம குறைகளை சொல்லும்போது அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதா இங்கே இருக்கிறவங்களால நம்பப்படுது. அப்படி நான் இன்றைக்கி வந்திருக்கிறது சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நான் மாலை விட்டு இன்றைக்கி வரைக்கும் எங்கேயும் போகலை. பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போனேன். அதுக்காக நானும் என் நண்பனும் சேலத்துலேருந்து இந்த கோவிலுக்கு வந்தோம். வந்தவுடனே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் அமையறதுக்கு அந்த எல்லாம் அந்த இறைவனை நானும் வைக்கிறோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்கிற தருமபுரிக்கு அதியமான் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னக காசி பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க.
சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மாலை போட்டு நான் இது வரைக்கும் நான் லாங்காக எந்த கோயிலுக்கும் இன்னும் போகலை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் லாங்காக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தருமபுரியில் இருக்கிற அதிமான் கோட்டையில் காலபைரவர் கோயிலுக்கு போயிருக்கேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பெரிய விசேஷம்னா அஷ்டமி நவமியில் தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாம் நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு. இந்த கோவிலில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் பார்க்குற சுவாமியை பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க இந்த இடத்த தான் பார்த்து கும்பிடணும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மேச ராசினா தலையை பார்க்கணும், ரிஷப ராசினா கழுத்தை பார்க்கணும், மிதுன ராசினா முகத்தை பார்க்கணும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது மாதிரி இது நான் ஒரு விசித்திரமாகவும் இருந்தது. இப்படி பார்த்து கும்பிட்டா உங்களுக்கு அந்த பாட்டில் இருக்கிற அந்த இது வந்து உங்களுக்கு என்னவோ அது குணமாகும் அப்படிங்கிறது இந்த கோயில் ஐதீகமாக ரொம்ப கூட்டம் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸியாகவும் பார்க்கலாங்க, காசு கொடுத்து பார்க்கணுன்னு இல்லை. பூசணிக்காய் விளக்கு போடுறது ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இங்கே கடை நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலுமே வெறும் பூசணிக்காய் விளக்கும் தேங்காய் விளக்குமாவே இருக்குது. இந்த அளவுக்கு நான் இந்த ஆத்தூரில் இருக்க அஷ்டகால பைரவர் கோயிலில் இருக்கிறத விட ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நீங்கள் தருமபுரிக்கு போகிறீங்களாலோ இல்லை கிருஷ்ணகிரி போனது இந்த வழியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க. என் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. உங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நல்லா பூசணிக்காய் விளக்கா போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பூசணிக்காய் விளக்கு போட ட்ரை பண்ணுங்கள். காலபைரவர் ஓம் சாமியே சரணமையப்பா.